ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு எருமத்தூர் போனோம். அந்த வீடியோ இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். பாப்பா பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் நம்ம விநாயகர் சிலை. என் பேர் வந்து சந்தோஷ். கை காட்டுற பாருங்க. நம்ம நம்பூருக்கு அப்படின்னு தான் இதுதான் விநாயகர் சிலை. இவன் பேர் வந்து ஆகாஷுங்க. என் பேர் வந்து சவுந்தர். ப்ளூ கலர் ஷர்ட்டு. இது சவுந்தரராஜன் அவங்க பொண்ணு தனு. எல்லாம் ஜாலியாக ஃபுல் கலராக கிளம்பிட்டாங்க. இதில் நானும் பாருங்கள் வெயிலில் மொட்டை வெயிலில் காஞ்சிக்கிட்டு கிடக்குறேன். திருப்பிட்டாங்களே 2 நாள் பந்தலை போட்டு உட்கார வச்சானுங்க சார். கடல்ல கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தானுங்க. 3ஆவது நாள் வாடா வெளியே போலான்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து இந்த விதமான அலௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்ச மடக்கி காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறது, உருவத்தை தூக்கி காட்டுறதுலாம் இங்க வேணாம். செம்ம சத்தத்தோட பசங்க கூச்சலோட பயங்கர உற்சாகமாக போனாங்க. நானும் போனதில்லை. நான் போக அப்படியே செம்ம குஷியாக பசங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இது எங்கள் வீட்டு பசங்க சரணியா பஸ்ஸு கிராஸ் ஆகுது. இந்த கேமரா வியூவில் அந்த புளியமரத்து நிழல்லையே அப்படியே போகிறது பயங்கர ஒரு மாதிரி இருந்துச்சு. எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கேமரா பிடிச்சிருக்கேன். பட் ஆனால் அந்த புளியமரத்தில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவோ பசங்களோட என்ஜாய்மெண்ட்டோடு சேர்ந்து பிடிச்சதில்லை. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இப்போதான் இருந்துச்சு. இந்த மேகக்கூட்டங்கள்லாம் அடுத்தது வரும் பாருங்க. அது இல்லாமல் அந்த கேமராவில் பிடிச்சதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செல்லில் முடித்தேன் ஃபுல்லாக கேமரா ஜாலியாக விளையாடி டான்ஸ் ஆடி டைடே உக்காந்துட்டாங்க. வீட்டு நேரம் பார்த்தால ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க அந்த மேகக்கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான். எல்லாம் பக்கம் வந்துட்டுங்க. எருமத்தூர் பக்கம் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ விநாயகர், எவ்வளோ ஜீப்பு, காரு, பஸ்ஸு எல்லாமே வந்துக்கிட்டு லாரியில் பெரிய பெரிய லாரிலெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. விநாயகர் எல்லா விநாயகரும் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. செம்ம க்யூட்டாகவும் இருக்குதுங்க. எவ்வளோ கூட்டம், எவ்வளோ கலரு, எவ்வளோ பொடிகளோட மக்கள் இந்த ஒன்றும் சொல்கிறதுக்கே வாய் வரலைங்க. சூப்பராக இருக்குது. மேலதாளத்தோட பயங்கர உற்சாகமாக அந்த பசங்களும் ஊரில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் அனைத்து ஊர் பெரியவங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த விநாயகர் கோல்டன் கலரில் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. கீழே ஒரு விநாயகர் இருக்குது. எல்லாமே முன்னாடி பின்னாடி எல்லா சைடுமே வந்து ஃபுல்லாக விநாயகர் தாங்க. விநாயகர் இல்லாத இடமே இல்லை எதுவுமே. தப்பட்டேன் எப்படி சத்தம் கேட்குதுங்க. அப்படியே அன்றைக்கெல்லாம் செம்ம வைப்புங்க.
அலை மோதல் கூட்டம், அந்த மக்களை சுற்றும் ட்ரம்ஸ் சத்தமும் சேர்ந்து என்னை இன்னுமே கை காலில் பயங்கரமாக வைப்ரேஷன் ஆகிடுச்சு. பசங்களும் ரொம்ப உற்சாகமாக இருந்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ பக்தியோட தோப்புக்காரணம் போடுறாங்க பாருங்கள். விநாயகர் அவங்க எடுத்துகிட்டு வந்து விநாயகர் அது தோப்புக்காரணம் போடுறாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து இன்னும் இறக்கலாம், இப்போ தான் இறக்க வராங்க. அங்கே பாருங்கள். பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பிரதி கல்புறமே வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க பாருங்க. பின்னாடி எல்லாம் பயங்கர சத்தங்க. உள்ளூர் அதெல்லாம் சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரம் கத்திரலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். விநாயகப்பெருமானே எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். சுவாமி கடவுளே பாருங்கள், பழத்தை விநாயகர் கொடுக்காத இவன் சாப்பிட்டுக்கிறான். சோறு தேங்காய் போடுங்க. நிந்திக்குவாங்க. போச்சா விநாயகரை எடுத்துகிட்டு போவாங்க காய்கறி. ஒரு நிமிஷப்பா, ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. கறிக்கத்துக்கு ஏற்றுன்னு போய் வச்சுங்க நம்ம விநாயகரை. 2 நாள் பந்தலை போட்டு உட்கார வச்சானுங்க சார். காட்டாரில் கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தானுங்க. 3ஆவது நாள் வாடா வெளியே போகலான்னு கூப்பிட்டாங்க. போகிற வழியில் ஆற்றுல தூக்கி போட்டு போயிட்டானுங்க சார். விநாயகருக்கு வந்து சோதனையை பார்த்தீங்களா? எல்லாருமே சும்மா பண்ண ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆற்றுல தண்ணியும் பரவாயில்ல, நல்லா தான் போச்சு ஓரளவுக்கு. முடிஞ்சு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுக்கிறாங்க. மணி ஏதாவது கொடுத்துட்டாங்க. அவங்க தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு 4 மணி வரைக்கும் கிடக்கணும். பாஸ் கழிச்சுக்கலாம். அதுதான் கிளம்பி வர போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே சபையை கழிச்சிட்டாங்க. எல்லாருமே வர போகிறாங்க. அவங்க அப்படி ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்குமே இருந்துச்சுங்க. சளியை கரைக்கிறது. அவள் தாங்க முடிஞ்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.